ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் கூட நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் வெளியில் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் பண்ண முடியுது. டைம் கிடைக்கும், அதனால தான். நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கு. அது என்னங்கிறத பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இப்போது இது வரைக்கும் ஆன அந்த 3 நம்பர் பார்த்திங்கன்னா 3 ரிசல்ட் ஆகியிருக்கிறான். இதில் வந்துட்டு தான் நம்ம கெஸ்ஸிங் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த 3 நாள் ரிசல்ட்டை வச்சு தான் இந்த கெஸ்ஸிங் சொல்கிறேன். என்னென்னு பாருங்கள். இப்போ இந்த மாதம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 140 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆகியிருந்தான். இந்த 40 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த 40 நமக்கு ஆல்ரெடி வின்னிங் வந்துருச்சு அப்படின்னு. இந்த பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 62 அப்படிங்கிறது ஏபிலையோ பிசிலையோ ஏசிலையோ வரணும். ஆனால் ஏபியில் தான் அது வரணும். மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏபியில் வரல அப்படின்னா ஏசியில் வரும். ஓகேங்களா? இப்போ இதை நோட் பண்ணுங்கள். பிசி 40 அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். பிசி 40க்கு ஃபுல் பவர் என்னென்னு பாருங்கள். 40க்கு ஃபுல் பவர் 95 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 4க்கு 9, 0க்கு 5, அப்போ 95 அப்படிங்கிறது வரும். அந்த 95க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 59 அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி அடிப்பான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இன்றைக்கி என்ன வருது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு 71. அந்த 71க்கு ஃபுல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 26 அப்படின்னு வரும். அந்த 26 திருப்பி நாளைக்கு ஏசியில் 62 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? ஆளில் ட்ரை பண்ணுறது நல்லது. ஆனால் 62 அப்படின்னு சொல்லி என்னோடய கணக்கில் ஏசியில் ஒரு 62 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. 62 அப்படிங்கிறது பேர் ட்ரை பண்ணுறது லாஸ்ட்டாக சொல்கிறேன், எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 62 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது அந்த 62 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விதமாக கெஸ்ஸிங் கிடச்சிது. என்னென்னு பாருங்கள். பிப்ரவரி மாதம் 570 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 570 ஏ போர்டு பாருங்கள் 5. ஜனவரி மாதத்தில் 900 ரிசல்ட்டு. அதில் ஏ போர்டு என்ன வந்துருக்குன்னு பாருங்கள் 9. ஓகேங்களா? அந்த 5, 9 அப்போ 95, 59 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அப்போது நமக்கு இங்கே 59 அப்படிங்கிற ஒரு பேர் கரெக்டாக இங்கே உள்ளே வந்திருக்கும். ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் எப்படி அடிச்சுக்கோம் பாருங்கள். பிப்ரவரி மாதம் 7 ஏ போர்டு, ஜனவரி மாதம் 1 ஏ போர்டு. அப்போ 71. அப்போ 71 17ங்கிற பேர் வரும். அது நமக்கு இன்றைக்கி இங்கே அடிச்சிட்டான். அப்போது இதை பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. இங்கே ஒரு 8 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது 2, 8ங்கிற ஒரு பேர் இதுக்குள்ளே வரலாம். அப்போ நம்ம நாளைக்கு ஆளில் ட்ரை பண்ணுறது என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 28, 82, ஒரு 26, 62. ஓகேங்களா? இதை நம்ம ஆளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க இந்த 682 அப்படிங்கிற ஒரு நம்பரை பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? டைரெக்டாக வந்தால் இது வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இது பாக்ஸில் வரணும். ஓகேங்களா? இந்த சிங்கிள் நம்பர் தான். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது நல்ல கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வீடியோ போடலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நல்ல கெஸ்ஸிங் வந்தால் நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் பார்க்குறத விட நானும் சார்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா வீடியோ போடாமல் நமக்கு ஏதாவது கொஞ்சம் நான் கிட்டாட்டம் நல்லாயிருக்கு அப்படின்னா மட்டும் இதே போடலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் போடுறல. அது கண்டினியூஸாக போட்டு இன்னும் வராமல் லாஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு நாள் நல்ல கெஸ்ஸிங் வரும்போது கொடுத்து ஒரு வேளை வராமல் போனாலும் பெருசாக லாஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். யாரும் தப்பாக ஆரம்பிச்சுக்குவாங்க நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.